ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 30. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் வந்து இன்னும் வரல, ஓகேவா? இனிமேல் தான் வந்து 2 மணிக்கு ரிசல்ட் வரும். இப்போ இன்றைக்கி வந்து தனலட்சுமி. இப்போ தனலட்சுமி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் வச்சு கம்பேர் பண்ணாமல், ஏன்னா நேற்று ரிசல்ட் வரல, நேற்று ரிசல்ட் வச்சு கம்பேர் பண்ணாமல் இந்த தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரெண்டே மெத்தட் தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் பாஸ் ஆன தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் வந்து 212. தனலட்சுமி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 1 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட் எல்லாமே ஒற்றைப்படை எண் தான். 1, 7, 5, 3 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து தனலட்சுமி சார்ட் எடுத்து கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஓகேவா? இதை வச்சு தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் இந்த 2 மெத்தடுமே எடுத்திருப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து ரிசல்ட் கம்பேரிஷன் நம்பர் 715. அதுக்கு அடுத்த வாரம், அதாவது அடுத்த வார ரிசல்ட்டு 932. இப்போ இங்கே 015. அதுக்கு அடுத்த வார நம்பர் 667. 376. அதுக்கு அடுத்த வார நம்பர் 735. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7153. இந்த இடத்துல 157. இந்த இடத்துல 3753. அதாவது ஒற்றைப்படை எண் ஃபுல்லாகவே ஆட் நம்பராகவே பாஸ் ஆகிடும். இப்போ அடுத்து இந்த ரிசல்ட்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 184. அதுக்கு அடுத்த வாரம் 551. அதுக்கு அடுத்த வாரம் 756. அதுக்கு அடுத்த வாரம் 753. இங்கேயுமே வந்து 1, 5, 7, 3. அதே மாதிரி இங்கே 481. அதுக்கு அடுத்த வாரம் 613. அதுக்கு அடுத்த வாரம் 067. அதுக்கு அடுத்த வாரம் 897. இப்போ இதுலேயும் வந்து 1, 5, 1, 3, 7, ஓகேவா? இப்போ 503, 744. போன வாரம் பாஸ் ஆன நம்பர் வந்து 212. இங்கே ஏற்கனவே 5, 3, 7 எல்லா நம்பருமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து போன வாரம் ரிசல்ட்டில் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து நம்பர் வந்தீங்க பார்த்தீங்கன்னா 5, 3. ஏன்னா 7, 1 எடுத்தால் கூட இதுக்கு அடுத்து 5, 3 இந்த 2 நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான தனலட்சுமி ரிசல்ட்டை பாஸ் ஆகணும். அதனால் இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நீங்கள் தனலட்சுமி சார்ட் பொறுத்த வரைக்கும் ஆட் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண் தான். 1, 3, 5, 7 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 1, 7, 5, 3. இங்கே 1, 5, 7. இந்த இடத்துல 3, 7, 5, 3. இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லையும் 1, 5, 7, 3. இந்த இடத்துல 1, 3, 7, ஓகேவா? 1, 5, 3, 7. இந்த இடத்துல 5, 7, 1, 3 வரலாம். இல்லை 7, 1ன்னு எடுத்தால் 5, 3 நம்பர் வந்துடலாம். இப்போ அதனால் 5, 3 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொன்ன நம்பர் தான். 1, 7, 5, 3 இந்த கான்செப்ட் வச்சு, ஓகேவா? ஏன்னா ஒற்றைப்படை எண் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில், அதாவது அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. அடுத்து ரெண்டாவது மெத்தடும் இதே மாதிரி தான். இப்போ ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர். இப்போ ரெண்டாவது வந்து ஈவன் நம்பர், அவ்வளோதான், ஓகேவா? போன வாரம் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 212. 2ன்ற நம்பர் தனலட்சுமி ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 048. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது 2 நம்பரோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது பாஸ் ஆகிடுது, ஓகேவா? இதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது வந்து 208ன்னு ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 932. அதுக்கு அடுத்த வாரம் 080. 124. அதுக்கு அடுத்த வாரம் 280. இப்போ அடுத்து இங்கே 922. அதுக்கு அடுத்த வாரம் 424. அதுக்கு அடுத்த வாரம் 458. இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் பாஸ் ஆன நம்பர் 212. இதில் என்ன சொல்ல வரேன்னா 2084 இந்த நம்பர் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வார தனலட்சுமி ரிசல்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் ரிசல்ட் அப்படி தான் பாஸ் ஆகிருக்கு. 208னே ஒரு ரிசல்ட்டு. 2 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 08. இங்கேயே 2, 4. அதுக்கு அடுத்த வாரம் 08. இந்த இடத்துல 2. அதுக்கு அடுத்த வாரம் 4. அதுக்கு அடுத்த வாரம் 8. இப்போ போன வாரம் தனலட்சுமி ரிசல்ட்டே 212 தான், 2 இருக்குது. அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் வந்து 744னா 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதுக்கடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டில் பாஸ் ஆனால் 08 தான் மெயினாக பாஸ் ஆகணும். நான் வந்து அடிஷ்னலாக இந்த 4 நம்பரும் எடுத்துட்டேன். ஏன்னா ரிசல்ட்டை மாற்றி கூட கொடுத்துடலாம். அதனால் 4 நம்பரும் எடுத்திருப்பேன், ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஒற்றைப்படை எண் 1, 3, 5, 7 அதை வச்சு 5, 3 சொன்னேன். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண் 2 இருந்தால் அதுக்கடுத்து இதுலேயே பாஸ் ஆகிடுது நம்பர். 08, 4லேயே வந்து நம்பர் முடிஞ்சிடுது. 208, 208, 208, 248. இப்போ 2 இருக்கிறதுனால போன வாரம் ரிசல்ட்டு 744, ஓகேவா? இங்கே 212 பாஸ் ஆகிட்டு அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர் வந்து 744. 4, 2ன்னு எடுத்தால் கூட இதுக்கு அடுத்து 08 வரலாம். நான் வந்து 084 இந்த 3 நம்பருமே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் மெத்தட் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, 3, பி போர்டில் 0, சி போர்டில் 4, 8. பாக்ஸ் வந்து 504, 508, 304, 308. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 50, 30, பிசி 04, 08, ஏசி வந்து 54, 58, 34, 38. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து தனலட்சுமி சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே சொல்லியிருப்பேன்,
1, 5, 7, 3 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆயிடுதுன்னு 5, 3 எடுத்திருந்தேன். 2வது மெத்தட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, 2ன்ற நம்பர் தனலட்சுமி ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்ல 0, 4, 8ன்ற நம்பர் மாதிரி பாஸ் ஆயிடுது. அதனால பி போர்டில் 0 எடுத்துட்டு சி போர்டில் 4, 8 எடுத்திருந்தேன். இப்போ இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 5, 3, பி போர்டில் 0, சி போர்டில் 4, 8, பாக்ஸ் 504, 508, 304, 308, ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 50, 30, பிசி 0408, ஏசி வந்து 54, 58, 34, 38. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா? நேற்று ரிசல்ட் வரல. அதே மாதிரி இந்த வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட் வச்சு எதுவுமே கம்பேர் பண்ணல. ஃபுல்லாகவே தனலட்சுமியில் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் இதோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண தந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.